அப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட்டுக்கு வந்து 1 day. எனக்கு வந்து ஓகேவா இல்லை வந்து நான் அப்வர்ட் மூவ்மெண்ட் போகிறேன்னா இல்லை டிக்ளைன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது. காலேஜ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துறீங்க, சீட் வந்து அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் பிஹெச்டி காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் சீட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் இந்த சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட்டு வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அது போக எங்களுக்கு இன்னும் 4 சாய்ஸஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எனக்கு பிடிக்கல, நான் அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா டிக்ளைன் பண்ணிட்டு நீங்கள் அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு போகலாம். டிக்ளைன் ஆனால் நீங்கள் அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் உங்களுக்கு சீட் கிடைக்கலன்னா அதோட உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அதை நல்லா யோசிச்சிங்க. டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்டு. எனக்கு இந்த ரவுண்ட்லேயே சீட் வேணாங்க, நான் அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னா அப்படியும் போய்க்கலாம். ஸோ கவுன்சிலிங்கில் முக்கியமான ஸ்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான் முக்கியமான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த வீடியோ. பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 days கொடுப்பாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சோடனே நம்மளுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும். அந்த கவுன்சிலிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அலாட்மெண்ட் கிடைக்கும். அது ரேங்க் வைஸ் கிடைக்கும். ஸோ அது எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸல் ஷீட்டை வச்சு எப்படி நம்ம வந்து அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட். கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து 2 அலாட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். நீங்கள் வந்து எனக்கு இந்த காலேஜே ஓகே, எனக்கு கிடைச்ச காலேஜே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைக்கும். இல்லை எனக்கு கிடைச்ச காலேஜை விட இன்னும் மேல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். ஸோ இது 2 அலாட்மெண்ட் கிடைச்சாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எனக்கு கிடைச்ச காலேஜ் ஓகே அப்படின்னா நீங்கள் நேராக எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜில் போய் ஃபீஸை கட்டி ஜாயின் பண்ணிடலாம் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுத்து. ஒருவேளை எனக்கு வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போய் அங்கே ஃபீஸை கட்டிட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. ப்ளஸ் ஒரு 3 days கழிச்சு உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகும். ஸோ இதோட டேஸ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 days, அலாட்மெண்ட்டுக்கு 1 day. அப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட்டுக்கு வந்து 1 day. எனக்கு வந்து ஓகேவா இல்லை வந்து நான் அப்வர்ட் மூவ்மெண்ட் போகிறேன்னா இல்லை டிக்ளைன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து 6 ஆப்ஷன் இருக்குது. இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட்லேயும் உங்களுக்கு 6 ஆப்ஷன் இருக்குது. அந்த 6 ஆப்ஷனையும் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து ரிப்போர்ட்டிங் டு காலேஜ் ஆர் டிஎஃப்சி சென்டர். நீங்கள் வந்து இங்கே போகும்போது நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கணும். டிஎஃப்சி சென்டர்னால் ஒரு மினிமம் அமௌண்ட்டை கேட்குறாங்க. அது மேபி அந்த ரேங்க் லிஸ்ட் வரும்போது சொல்லிடுவாங்க. நீங்கள் அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு போயிட்டு டிஎஃப்சி சென்டர் போகிறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட்டை டிஎஃப்சி சென்டரில் கட்டுற மாதிரி இருக்குது. வேறு நீங்கள் காலேஜில் போய் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா காலேஜ் என்ன ஃபீஸ் சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸை கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேவா? அது 5+3 days நீங்கள் மொத்தமாக முடிக்கணும். 5 days தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒரு 3 days உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வேளை நீங்கள் 5 days போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்கள் அலாட்மெண்ட் கேன்சல் ஆயிடும். அடுத்த ரவுண்டில் வரவங்களுக்கு வந்து அந்த சீட்டு அலாட் ஆயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த 5 days ரொம்ப முக்கியம். ஸோ அதை ட்ராக்கிங் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன இந்த வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் சீட்டு கொடுத்துட்றீங்க. சாய்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு 5th சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு நினச்சிக்கங்க. 5th சாய்ஸ் கிடச்சிருக்குது. நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு வந்துடும். அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அலாட் ஆயிரு. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த காலேஜுக்கு அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷனுக்கான பேமெண்ட்டை பே பண்ணி நீங்கள் அட்மிட் ஆகிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸல் ஷீட்டே எடுத்துடலாம். ஸோ இது நம்ம எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல இந்த 20:60:20 ரேஷியோவில் தான் நம்ம சீட் ஃபில் பண்ணுறோம். அந்த 20ங்கிறது வந்து ட்ரீம், 60ங்கிறது வந்து ரியலிஸ்டிக், அந்த 20ங்கிறது வந்து சேஃபர் ஜோன். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். இது அதை பற்றி தெரியல அப்படின்னா புதுசாக யாராச்சும் நம்ம வீடியோ பார்க்க வந்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூலை பற்றியான ஐடியா கிடைக்கும். அது எப்படி ஃபில் பண்ணுறது ஐடியாவும் கிடைக்கும். நிறைய பேர் நாங்கள் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸல் ஷீட்டை எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போனீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழேயும் லிங்கை தரோம். ஸோ இதை நான் வந்துட்டேன். நான் வந்து எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த 5th சாய்ஸ் இருக்குது பாருங்கள். பிஎஸ்டி காலேஜில் ரொபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சீட் வந்து நம்மளுக்கு அலாட் ஆகுது. இந்த சீட்டு தான் நம்மளுக்கு அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சீட் அலாட் ஆகிடுது. இதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இது கவுன்சிலிங் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த 3 days முடிஞ்சதுக்கப்புறம் அலாட்மெண்ட் வருதுல அந்த அன்றைக்கி நம்மளுக்கு வந்து அப்படின்னா எனக்கு ஓகே அப்படின்னா பிஎஸ்சி காலேஜில் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஓகே அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு அலாட் ஆயிரு. நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு போய் பிஎஸ்சி காலேஜில் அட்மிஷன் என்ன ஃபீஸ் வருதோ அதுக்கு கட்டிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான ரொம்ப புரியுற மாதிரி இருக்குது. அடுத்தது இதுலேயே இன்னொரு சாய்ஸ் இருக்குது, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட். நம்ம அந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட்னா இந்த சாய்ஸை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் 5th சாய்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ல, இதுக்கு மேலே 4 சாய்ஸ் இருக்குது. இந்த 4 சாய்ஸில் எனக்கு ஏதாச்சும் ஓப்பனில் இருந்துச்சுன்னா அதையும் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்.
அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். அங்கே போய் ஒரு மினிமம் ஃபீஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபீஸ் அங்கே கட்டிட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு 3 days வெயிட் பண்ணணும். அந்த 3 days வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து யாராச்சும் மேலே சீட்டை வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, சீட்டை வந்து அப்வர்ட் மூமெண்ட்டோ இல்லை வந்து டிக்ளைன் பண்ணிட்டு போயிருந்தாங்களோ அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட் இருந்துச்சுன்னா அலாட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படி அலாட் பண்ணாச்சு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் வந்து உங்களுக்கு புதுசாக கிடைக்கிறதுல அந்த காலேஜுக்கு அமௌண்ட் அனுப்பி வச்சிருவாங்க. நீங்கள் போய் அந்த காலேஜில் மறுபடியும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வரும். அது 3 நாள் கழிச்சு மறுபடியும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎஃப்சி சென்டர் அந்த அமௌண்ட்டை அங்கே அனுப்பி வச்சிருவாங்க, மினிமம் அமௌண்ட்டை. மீதி இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் செகண்டாக எடுக்கிறீங்களா அந்த காலேஜில் போய் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஃபிஃப்த் காலேஜ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்துறீங்க. இந்த 4 ஆப்ஷன், பிஹெச்சியில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் கொடுங்க, பிஹெச்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இருந்தால் கொடுங்க, சிஐடியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருந்தால் கொடுங்க, ஜிசிடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கிறீங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு வேலை செகண்ட் ஆப்ஷன் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு அப்வர்ட் மூமெண்ட்னு கொடுத்துட்றீங்க. அப்போ மறுபடியும் வந்து சிஸ்டம் வந்து உங்களுக்கு மறுபடியும் செக் பண்ணிகிட்டே இருக்கும். செக் பண்ணும்போது ஒரு 3 days அலாட்மெண்ட் இருக்குது. அந்த 3 daysல வந்து உங்களுக்கு மேலே டாப் ரேங்க்ல இருக்கிறாங்களா அவங்க யாரோ ஒருத்தர் இந்த ஆப்ஷனில் வந்து இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஒரு வேளை டிக்ளைன் பண்ணிவிட்டு வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சீட் வந்து அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் பிஹெச்சி காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் சீட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்வர்ட் மூமெண்ட்டில் இந்த சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட்டு வந்து கேன்சல் ஆயிடும். இந்த சீட் வந்து கேன்சல் ஆயிடும். இந்த சீட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்வர்ட் மூமெண்ட் நீங்கள் அப்வர்ட் மூமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்கன்னா எங்கே போய் பணம் கட்டியிருப்பீங்க? டிஎஃப்சி சென்டரில் அமௌண்ட் கட்டியிருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டியிருப்பீங்க. இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்து போய் டிஎஃப்சி சென்டரில் அலாட் பண்ணியிருப்பீங்க. இப்போ 3 days கழிச்சு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அது பிஹெச்சி காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு டிஎஃப்சியில் கட்டின அமௌண்ட் போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்க்கு கட்டி அட்மிஷன் போட்டுக்கணும். அது 3 days தான் டைம். அதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு புரியுதுல? அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா 5 நாளில் நீங்கள் டேரெக்டாக டென்டேட்டிவ் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து டேரெக்டாக போய் காலேஜில் ஜாயின் பண்ணிடுறீங்க. ஒருவேளை அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருந்தீங்க நீங்கள் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். டிஎஃப்சி சென்டரில் போய் பணம் கட்டிட்டு வெயிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை உங்களுக்கு அப்வர்ட் மூமெண்ட்டில் சீட்டு கடைசியாக கிடைச்சல அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை கட்டுவீங்க. டிஎஃப்சியில் ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பீங்க, அது போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை கட்டியிருப்பீங்க. இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது போக எங்களுக்கு இன்னும் 4 சாய்ஸஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எனக்கு பிடிக்கல, நான் அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா டிக்ளைன் பண்ணிட்டு நீங்கள் அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு போகலாம். டிக்ளைன் ஆனால் நீங்கள் அப்வர்ட் மூமெண்ட்டில் உங்களுக்கு சீட் கிடைக்கலன்னா அதோட உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அதை நல்லா யோசிச்சிங்க. டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்டு. எனக்கு இந்த ரவுண்ட்லேயே சீட் வேணாங்க, நான் அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னா அப்படியும் போய்க்கலாம். டிக்ளைன் அண்ட் குவிட், எனக்கு கவுன்சிலிங்கே வேண்டாங்க, நான் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்லக்கே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது நினச்சி இல்லை வேறு கோர்ஸ்லக்கே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவிட் கொடுத்துட்டு வந்துடலாம். அப்வர்ட் ஆர் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். அப்வர்ட் கொடுத்துட்டு எனக்கு அப்வர்டில் கிடைக்கல அப்படின்னா என்னை நெக்ஸ்ட் ரவுண்டில் போட்டுருங்க அப்படின்னு கொடுத்துட்டும் போகலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 6 சாய்ஸ். இந்த 6 சாய்ஸை கரெக்டாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 6 சாய்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸல் ஷீட் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோ கீழே ஒரு லிங்காக போடுறோம், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் இன் டீட்டெயிலாக நம்ம வந்து எப்படி வந்து இதை சீட்டை வந்து ஃபில் பண்ணலாம், ரவுண்ட் 1ல் என்னென்ன காலேஜ் கிடைக்கும், ரவுண்ட் 2ல் என்னென்ன காலேஜ் கிடைக்கும், ரவுண்ட் 3ல் என்னென்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோலாம் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.